ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். வீடியோ பார்க்க வந்த எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த வீக்கோட 2 நாளில் எடுத்த சில கிளிப்பிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோமோஸ் மேலே திடீர்னு ரொம்ப பேராசை வந்துருச்சு என் சின்ன பொண்ணுக்கு. மோமோஸ் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கு தேவையான சில இன்க்ரீடியன்ட்ஸு கடைக்கு போய் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சே ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணலான்னு ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிங்க, கொஞ்சம் சீரகம் சோம்பு போட்டு, ஒரு வெங்காயம், 3 கேரட், ஸ்மால் சைஸ் தாங்க கேரட்டு, அப்புறம் குட்டியாக ஒரு கேபேஜ் பீஸ் இருந்துச்சு, அதுவும் போட்டாச்சு கூட. அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி அது கூடயே இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, உப்பு, அவ்வளோதாங்க. இறக்கும்போது நிறைய கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியாச்சுங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு எக்கு எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, இந்த வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்குள்ளே போட்டு ஒரு கலக்கிடணும். ஸோ தட் நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கும் போது நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும், பிரிஞ்சு வராது. அதுக்காக இந்த வெஜிடபிள் மிக்சரை எக்கோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கலக்கிக்கலாங்க. நான் இங்கே 8 சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். அதனால் 8 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கிறேன் இந்த மிக்சரை. இங்கே நான் சப்பாத்தி மாவு பண்ணியிருக்கு. ஹாஃப் குவான்டிட்டி கோதுமை மாவும் ஹாஃப் குவான்டிட்டி மைதா மாவும் எடுத்திருக்கேன். நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஈக்குவல் ஹாஃபாக நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஃபுல்லுமே மைதா மாவு போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக பண்ணவங்களுக்காக நான் கொஞ்சம் கோதுமை மாவும் கலந்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவை நம்ம நார்மலாக தைக்கிறத விட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தின் லேயராக வர மாதிரி தைச்சிக்கலாங்க. அப்புறம் நம்ம பார்ட்டிஷனாக பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்டு பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஸ்கொயராக ஃபோல்டு பண்ணி அப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். நம்ம இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலுக்கு பதிலாக ஃபுல்லாக பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி 2 சைடும் போட்டு பிரட்டி எடுத்துடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதுதாங்க அன்றைக்கி எங்களுக்கு டின்னர். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. காரம் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வச்சுக்கிட்டோம். இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ பார்க்குற செடியோட லீவ்ஸ் கொஞ்சம் டல் லுக் ஆயிடுச்சு. அதனால தான் எடுத்து கொண்டு சன்லைட்டில் வச்சிட்ருக்கேன். இந்த பிளான்ட் பேர் ஸ்வீடிஷ் ஐவிங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆஃப் பிரைட் சன்லைட், மார்னிங் சன்லைட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா வளருதுங்க. அது ஓப்பன் ஏரியாவில் இருக்கணும். இந்த செடி வச்சு ஒரு 15 டேஸ் தான் அங்கே இருக்கும். ஒரு குட்டியாக 2 பிரான்ச் எடுத்துகிட்டு 2 பாட்டில் வச்சேன். அப்படியே அதுக்கப்புறம் மழை வேறு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சூப்பர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளான்ட்டு. இப்போ பார்த்துட்ருக்கிற வியூ 2 நாள் கழிச்சு இப்போ நல்லாவே பிரைட்டாகி சூப்பராகிடுச்சு இந்த பிளான்ட்டு. இது ஹேங் ஆகி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு போய் 2 நாள் வச்சுருந்தாங்க. அதுதான் இந்த டல் லுக்கு. அதனால் பேசாமல் கொண்டு அதோட ப்ளேஸ்லேயே வச்சாச்சு வெளியில். சின்னதாக ஒரு கொத்தமல்லி செடி வேறு வந்திருக்குங்க. அதில் இந்த செடிக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, டேங்கிள்டு ஹார்ட் அது பேர். இது ஹேங் ஆகி வரதே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதுக்கும் நல்ல பிரைட் சன்லைட் தேவையாக இருக்குங்க. அப்போ தான் நல்லா வளரும். இந்த உருளி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாடிடுச்சு. அதனால் கொண்டு செடியில் ஊற்றிட்டுருக்கேங்க. அது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. அதுதான் இது வெளியில் வச்சுருக்கேன். இந்த செடியை செப்பரேட்டாக ஒரு பாட்லேயே வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சம் பிரண்டையும் வளர்ந்துட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த கீழே விழுந்த லீஃப்லேருந்து ஒரு குட்டி பிளான்ட் எவ்வளோ அழகாக ரூட்ஸ் விட்டு வந்திருக்கு.
ஒரு லீஃப் பிச்சுட்டு போய் வச்சாலே சூப்பரான பிளான்ட்டாக வளர்ந்துருதுங்க இது. இந்த பிளான்ட்ஸில் இந்த லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டே ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்டுங்க, ஃப்ளவர் மாதிரியே இருக்குது இது. சரிங்க, இப்போ வந்து பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே லேசாக தலை சுற்றிடுச்சுங்க, அவ்வளோ டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தா 25% தான் தேவையான திங்ஸ்ன்னு நினைக்கிறேங்க, மிச்சது பூரா கடாச வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வார்ட்ரோப்லேயே இன்பில்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இப்போதைக்கு இதோட லுக் இப்படி தாங்க இருக்குது. பக்கத்துலேயே பெட் இருக்கிறனால அங்கே நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு விரிச்சிட்டுங்க, அது மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணி வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி அன்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு தெரியும் எது வேணும் எது வேண்டான்ட்டு டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணும்போது அன்லோடே பண்ணாமல் வேண்டாங்கிற திங்ஸை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷெல்ஃபை கொஞ்சம் க்ளீனாக தொடச்சி அப்படியே செட் பண்ணி வச்சுருவேன். பட் அன்லோட் பண்ணுற மெத்தட் ஃபாலோ பண்ணதுலேருந்து இன்னுமே வெல் ஆர்கனைஸ்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இது வந்து ஒரு வாட்டி லிஷியஸில் எக் வாங்கின காட்டன் தான். இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறனால இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கிஃப்ட் ரேப்பர் எடுத்து ரேப் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நடுவில் இங்கே இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் அப்படியே குப்பை மாதிரி இருந்துச்சுங்க, அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி எது யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதுன்னு பார்த்துட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து கிளிப் சைஸ்லேயே கட் பண்ணி அதில் இந்த கிளிப்ஸ் எல்லாம் கலர் வைஸ் செக்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு ஃபேஸ் பேக்கோட கவர் கிடச்சிதுங்க, அதையும் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஹேர் பின்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஒரு சாக்லேட் வாங்கின ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் கிடச்சிச்சு. அந்த ஷேப்பே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் அதை இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து அதோடய சைஸ்க்கு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட சைஸ்லங்க ஒரு ஃபோம் ஷீட் கட் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு லேயராக ஃபோம் ஷீட்டையே ஒரு 1/2 inch திக்னஸில் லெங்க்த்தியாக கட் பண்ணிங்க இந்த பாக்ஸில் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த ஃபோம் ஷீட் ஸ்ட்ரிப்ஸை வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டு வரலாம். கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணோம்னா கீழே விழுகாதுங்க, அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்புறம் இந்த ஸ்டட் வந்து அப்படியே கொஞ்சம் குத்தி வச்ச மாதிரி வச்சிட்டோம்னா ஈஸியாக நின்றுக்கும், கீழேயும் விழுகாது. அதனால தான் நம்ம ஃபோம் ஷீட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டட்டெல்லாம் அப்படியே சும்மா போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கிடைக்கும் ஒன்று மிஸ் ஆயிரும், அவசரத்துக்கு எங்கேயாச்சும் கிளம்பும்போது கிடைக்காது, உடனே நம்மளை தான் கூப்பிடுவாங்க தேட்டருக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு. அதனால் இப்படி பேராக செட் பண்ணி வச்சிட்டோம்னா இது நகரவும் நகராது, நல்லா ஃபிக்ஸும் ஆகிக்கும். என்னோடய மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து இது திருப்பி அவங்க ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். அதை மட்டும் நான் என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இனிமேல். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால ஒரு 4-5 hours ஆயிடுச்சு இதை மட்டும் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த கார்ட்போர்டுமே ஏதோ வாங்கும்போது கிடச்சது தாங்க. இந்த பார்ட்டிஷன்ஸோடு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை தூக்கி போட மாட்டேன், அது எப்படியாச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன். அது இன்றைக்கி யூஸ் ஆகுதுங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு இயரிங் ஆர்கனைசர். இது வந்து என் பெரிய பொண்ணு அவள் 6th or 7th ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பண்ணதுங்க.
இது வந்து வீட்டில் மெஷ் டோர் போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தோம். அதோட எக்ஸ்ட்ரா பீஸ் தான் இது. அதை எடுத்து இப்படி கட் பண்ணி ப்ராப்பராக பார்டரில் கார்ட்போர்ட்ஸ் கொடுத்து அது மேலே கிஃப்ட் ரேப்பர் போட்டு ஒட்டியிருக்கா. சில இடத்துல அந்த கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கே மட்டும் செலோ டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்ட வச்சிட்ருக்காங்க. இந்த ஆர்கனைசரில் வந்து லாங் இயரிங்ஸ், அப்புறம் ஹேங்கிங்ஸ் மாதிரி வர இயரிங்ஸு, பெருசாக இருக்கிறது அதெல்லாம் வந்து இதில் மாட்டி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டு வச்சிட்ருக்கேன். இதில் வந்து பின்னாடி லாக்கோ இல்லை திருகாணியோ வர மாதிரி இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் போட்டோம்னா எடுக்கிறது கஷ்டம். அந்த ஃபுல் மெஷ்ஷையும் எடுத்து கையில் வச்சுட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்துகிட்ருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ஹேங்கிங்ஸ் போட்டோம்னா டக்குன்னு அதை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த லிஷியஸ் பாக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, பார்ட்டிஷனோட அதுதான் கவர் பண்ணி வந்திருக்கு. இப்போது அது கவர் பண்ணுறது போர் அடிக்கும் வீடியோலாம் காமிச்சோம் அப்படின்னு தான் நான் அது வீடியோ எடுக்கலைங்க. இதில் வந்து பெரிய ஜும்காஸு, திருகாணி இருக்கிற மாதிரி இருக்கிற கம்மல்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கிறது எல்லாமே இதில் போட்டுடலான்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். இது வந்து ஒரு கீ ஸ்டாண்ட் ஹோல்டருங்க. இதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இதில் லாங் அண்ட் தின் செயின்ஸாக இருக்கிறதெல்லாம் மாட்டி வச்சிடலான்ட்டு எடுத்து மாட்டி வச்சிட்ருக்கேங்க. இது வந்து ஹெவி பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் போட்டு வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் டிஸ்போசபிள் பாக்ஸஸ் தான். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வரும் இல்லைங்களா, அதோட பாக்ஸ் தான் இது. இதில் சைட்ஸில் லாக்கும் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டு வச்சிட்ருக்கேன். மெயினாக டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணது எதுக்குன்னாங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுனால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெரியும், அதுக்காக தான். இல்லைனா அது யூட்டிலைஸே பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க, அதனால தாங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸ் தான். அதில் பேஸாக ஃபோம் ஷீட் போட்டு வச்சிட்டோம்னா இதில் நெக் பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது தான், ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. இது ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணுது, மாவு பாத்திரமே வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த குட்டி பாக்ஸில் நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சாச்சு. இது வந்து கோல்டு ஜுவல்லரிலாம் வாங்கினா கிடைக்கிற ஒரு ஆர்கனைசர் தாங்க. இதில் வந்து 5-6 நெக் பீசஸ் ஒட்டுக்காக வச்சுக்கலாம். தனித்தனி பிளேட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு நெக் பீஸும் ஒவ்வொன்றில் மாட்டி வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று டேங்கிளும் ஆகாது. இது இதுக்காகலாம் வாங்கலாங்க, எப்போவோ பழசு இருந்தது, அதை தான் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் குழந்தைங்களோட ஸ்பெக்ஸு, ஸ்விம்மிங்கோட காகுல்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் பாக்கி. இந்த செயின் ஆர்கனைசர் வச்சு மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அந்த ப்ளேஸ் பண்ணாலே கீழே அடுத்த ஷெல்ஃபுக்கு வந்துடுதுங்க. அதனால் அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹூக்ஸ் இருந்துச்சு, ஸ்டிக்கர் ஹூக்ஸு, அதை வச்சுங்க டோரோட உள் பக்கத்தில் ஸ்டிக் பண்ணி மாட்டி வச்சாச்சு. மேலே ஷெல்ஃபில் எல்லாமே வச்சாச்சு. இன்றைக்கி கீழே ட்ராவர்லாம் செட் பண்ண வேண்டியதாங்க பாக்கி. எந்த ஷெல்ஃபாக இருந்தாலும் கபோர்டாக இருந்தாலும் பேஸில் வந்து பேப்பர் போட்டு வைக்கிறதா நான் வழக்கம். ஏன்னா அந்த பேஸ் வந்து டேமேஜ் ஆகாது, ஸ்க்ராட்ச்லாம் எதுவும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. இந்த கலர் பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் தான் இவங்க யூஸ் பண்ணுறது. அதனால் இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு கட்டி வச்சாச்சுங்க.
நம்ம எப்பவும் போலயே வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே சில டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதுலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சுங்க. உங்களுக்கு நம்ம பண்ணதில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றிங்க. நெக்ஸ்ட் வீக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.